எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் உங்கள் முத்துக்குமார் பேசுறேன். நானே எனக்கு இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில வந்து 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இன்னைக்கு check it out, it's back again. கோயம்புத்தூர் சிங்க குட்டி on the track again. CPE, you know me. Well, that's my name. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கால்சியம் பத்தி சொல்ல போறேன். ஆமாங்க, கால்சியம் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன் தெரியுங்களா? நம்ம போன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு நியூட்ரிஷன் கால்சியம். கால்சியம் வீக் ஆச்சுன்னா என்ன ஆகும்? போன்ஸ் வந்துட்டுங்க ரொம்ப வீக் ஆயிடுது. இப்போ நம்ம கேட்போம் இல்லைங்களா, பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே விழுந்து கை கட்டாயிடுச்சு, கால் கட்டாயிடுச்சுன்னு சொல்றோம் இல்லைங்களா? அது கீழே விழுந்ததுனால கையோ காலோ கட்டாகிறது இல்லைங்க. அவங்க கால்சியம் வீக் ஆகி போன் வீக் ஆகி கால்சியம் டெபிசியன்ஸ் ஆகி போன் வீக் ஆகாட்டி கீழே விழுந்துடுறாங்க. சோ அப்ப என்ன ஆகுது? அது உடஞ்சு போயிடுது. சோ அதே கால்சியம் வந்து கரெக்டா இருந்தது அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருக்கும். இல்லைன்னா இந்த பெயின் வருது பாருங்க, ஜாயின்ஸ் பெயின் வருது, இந்த எலும்பு போற இடத்துல எலும்பு எல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கெல்லாம் காரணம் கால்சியம் டெபிசியன்ஸ் தான். முக்கியமா தாய்மார்களுக்கு பிரெக்னன்சி டைம் இருக்குது பாருங்க, பிரெக்னன்சி டைத்துல வந்து அவங்களுக்கு கால்சியம் டெபிசியன்சி நேச்சுரலா வருங்க. அதே போல பாத்தீங்கன்னா லேடிஸ் பொறுத்தளவுக்கு மந்த்லி சைக்கிளிங் இருக்கு பாருங்க, அந்த மந்த்லி சைக்கிளிங் அப்போ அவங்களுக்கு வந்து கால்சியம் டெபிசியன்சி நம்ம அவங்க பாடியில ஆகும். சோ அப்ப அந்த கால்சியம் வந்து அதிகமா சஃபிஷியன்டா தேவை அந்த பிரெக்னன்சி டைத்துல. சோ அப்ப அதனாலதான் என்னன்னா டாக்டர்ஸ் வந்து சஜஷன் பண்ணுவாங்க கால்சியம் டேப்லெட் வந்து கொடுப்பாங்க. சோ அப்ப நம்மளுக்கு கால்சியம் அதிகமா நம்ம உடம்புல இருந்தது அப்படின்னா ஸ்ட்ரென்த்தா இருக்கும், பேபி growth நல்லா இருக்கும். எவரி சிங்கிள் மந்த் கால்சியம் வந்து லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதை விட இன்னொன்னுங்க, பல்லுக்கு கால்சியம் ரொம்ப முக்கியங்க. பல்லு வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். பல்லு வந்து உங்களுக்கு வந்து உடஞ்சு போயிருது, நுணுங்கி நுணுங்கி விழுகுது. அப்ப இப்ப இந்த ஹோல்ஸ் எல்லாம் ஆயிடுது, நம்ம டென்டல் ஹாஸ்பிட்டல் இப்ப அதிகமாயிடுச்சு. இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்னன்னா கால்சியம் குறைபாடு. அப்போ அது நம்ம பல்லு வீக் ஆயிடும். இன்னொரு விஷயம் என்ன, நெயில்ஸுங்க. நெயில்ஸ் வந்து நம்மளுக்கு கட் ஆகுது, நெயில்ஸ் கிராக் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. நெயில்ஸ் வந்து நீங்க கட் பண்றீங்க, கட் பண்ணும்போது கரெக்டா ஷேப்பா உங்களுக்கு கட் ஆயிடுச்சு அப்படின்னா கால்சியம் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். இதே நெயில்ஸ் நீங்க கட் பண்ணும்போது கிராக் ஆகி கட் ஆகுது, உடையுது, அப்ப நெயில்ஸ் எல்லாம் கட் ஆகி அப்படி கிராஸா உடைஞ்சது அப்படின்னா கால்சியம் டெபிசியன்சி இருக்கும். அதுக்காக நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டியது இல்லைங்க. கால்சியம் டெபிசியன்சி ஆயிடுச்சு நம்மளுக்கு என்ன பண்றது அப்படியெல்லாம் ஒன்னும் ஃபீல் பண்ண வேண்டியது இல்லை. கால்சியம் நிறைந்த உணவுகள் நிறைய இருக்குதுங்க. நம்ம வந்து கீரை வகைகள் எடுத்துக்கலாமுங்க, தயிர், இந்த மாதிரி நிறைய ஃபுட் இருக்கு. சோ அப்ப என்னன்னா அந்த கால்சியம் சம்பந்தப்பட்ட ஃபுட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பாடிக்கு வந்து கால்சியம் கவர் ஆகும். இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா, நீங்க ஒரு 1 கிலோ எக்ஸசைஸ் இருந்தீங்கனாலும் 3 கிலோவுக்கு உண்டான அழுத்தத்தை வந்து வெயிட் கொடுக்கும். அப்ப என்ன ஆகுனா கால்சியம் தாங்காது. இதே நீங்க ஓவர் வெயிட் அதிகமா இருந்தீங்க போனே வளைய ஆரம்பிச்சிடும். அதுவே கால்சியம் டெபிசியன்சியோட இருந்ததுன்னா போன் கட் ஆக ஆரம்பிச்சிடும். சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கால்சியம் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கணும். நீங்க வந்து ஹெல்த்தியா வந்துட்டு போனையும் சரி, டீத்தையும் சரி, நெயில்ஸையும் ரொம்ப ஹெல்த்தியா வச்சுக்கணும். முக்கியமா பெண்கள் கால்சியம் நிறைந்த ஃபுட்டுகள் எடுத்துட்டீங்க அப்படின்னா மந்த்லி சைக்கிளிங் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து உங்க பாடி டெபிசியன்சி இருந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் இதை பத்தின பர்சனல் டவுட்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருக்குது, உங்களுக்கு கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஒன்னும் ஒரி பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு வந்து எங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுக்குறேன், நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். ஆல் தி வெரி பெஸ்ட், ஹேவ் எ வண்டர்ஃபுல் டே.